வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்திய வெளியுறவு கொள்கை. இது 10th பாலிட்டி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், வெளியுறவு கொள்கை, அதாவது ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடு மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக மிக கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவைதான் இந்த வெளியுறவு கொள்கை. ஒரு நாடு தனது நாட்டின் நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் மற்ற நாடுகளுடன் வைத்துக் கொள்ளும் உறவை முறைப்படுத்தும் கொள்கையே வெளியுறவு கொள்கை. உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதர்களை நியமிப்பது, வெளிநாட்டு உதவிகள், சர்வதேச ஒப்பந்தம் ஆகியவற்றை மேற்கொள்வது இந்த வெளியுறவு கொள்கையின் முக்கிய சிறப்பம்சம். அடுத்து, உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கை, அதோட வேறுபாடு பத்தி பார்க்கலாம். உள்நாட்டு கொள்கை அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை தான் உள்நாட்டு கொள்கை. இதுல கல்வி, சுகாதாரம், சட்டம் மற்றும் ஒழுங்கு, பொருளாதாரம், குடியியல் உரிமைகள் எல்லாமே அடங்கும். அடுத்து, வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடு பிற நாடுகளுடன் கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பான கொள்கை தான் வெளியுறவு கொள்கை. சர்வதேச வணிகம், ராஜதந்திரம், பாதுகாப்பு, உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் இதெல்லாம் வெளியுறவு கொள்கையில அடங்கும். இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து, ஆர்டிகல் 51 அரசியலமைப்பு பிரிவு 51 நாட்டின் வெளியுறவு கொள்கைக்கான முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளுக்கு இடையேயான நியாயமான மற்றும் மரியாதையான உறவுகளை பேணுதல், சர்வதேச சட்டங்களுக்கும் அமைப்புகளுக்கும் மதிப்பளித்தல், நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை நடுவர் மன்றம் ஆர்பிட்ரேஷன் மூலம் அமைதியாக தீர்த்து கொள்வதை ஊக்குவித்தல் போன்ற வெளியுறவு கொள்கை வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. அடுத்து, வெளியுறவு அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். நம் நாட்டின் வெளியுறவுகளை கையாள்வதற்கு பொறுப்பேற்கிறது இந்த வெளியுறவு அமைச்சகம். இவங்க கீழே பாத்தீங்கன்னா 1986 புதுடெல்லியில இந்திய வெளிநாட்டு சேவை நிறுவனம், அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் வெளிநாட்டு சேவை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அழைக்கப்படும் நிறுவனம் தொடங்கப்பட்டு இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகளுக்கு, அதாவது IFS அதிகாரி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. அடுத்து, நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள், அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு, தேசிய வளம், நட்பு நாடுகளை அதிகரித்தல், உலக அமைதி, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கம். அதுக்கு அடுத்தது, வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள், அதோடைய ஃபேக்டர்ஸ் எதை கொண்டு தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு, நாட்டின் வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம், இயற்கை வளங்கள், பொருளாதார வளர்ச்சியில் கட்டாய தேவை, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு, அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் அணு ஆயுத பெருக்க தடை, இராணுவ பலம், சர்வதேச சூழ்நிலை இதெல்லாம் வச்சுதான் ஒரு நாட்டுடைய வெளியுறவு கொள்கை அமையுது. அடுத்து, ராஜதந்திரம், டிப்ளமசி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் உலக அரங்கில் செயல்படுத்துவதற்கான கருவிதான் இந்த ராஜதந்திரம். இந்தியா பின்பற்றப்படும் வெளியுறவு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை, நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்பது இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கை ஆகும். அடுத்து, பஞ்சசீலம், அதாவது பஞ்சசீல கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பஞ்சசீலம் என்பது சமஸ்கிருத சொல்லான பஞ்ச், அதாவது 5, சீலம் அதாவது நற்பண்புகள் என்ற சொல்லிலிருந்து உருவானது. 28 ஏப்ரல் 1954 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் சீன பிரதமர் சூ என் லாய் இருவரிடையே இது கையெழுத்து ஆனது. மேலும் இது 1955 இந்தோனேசியா ஆசியா ஆப்பிரிக்கா மாநாட்டில் பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டது. அடுத்து, அந்த 5 பஞ்சசீல கொள்கையை பார்க்கலாம். மற்ற நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் மதித்தல், மற்ற நாடுகளின் மீது ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருத்தல், மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல், அனைத்து நாடுகளையும் சமமாக நடத்துதல், பரஸ்பர நன்மைக்காக செயல்படுதல், அமைதியாக சேர்ந்திருத்தல் இதெல்லாம் அந்த 5 பஞ்சசீல கொள்கைகள். அடுத்து, அணிசேரா இயக்கம் 1961, அதாவது த நான் அலைடு மூவ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் 1950 மற்றும் 60களில் வெளியுறவு கொள்கை அல்லது அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். நீண்ட கால காலனித்துவ போராட்டத்திற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற நாடுகள்
பொருளாதார வளர்ச்சியில் கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டன. இதனால் அவைகள் சோவியத் ரஷ்யா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகிய 2 உலக வல்லரசுகளின் முகமையில் ஏதாவது ஒன்றில் சேர கட்டாயப்படுத்தப்பட்டது. இதை நேரு எதிர்த்தார். எந்த ஒரு முகமையிலும் சேரக்கூடாது என்று அணிசேரா கொள்கையை தேர்ந்தெடுத்தார். சர்வதேச விவகாரங்களில் 3வது அணியை உருவாக்க முயன்றார். ஏன் நாம இத கட்டாயமா எதிர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற போது கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, சீர்குலைந்த சமூக பொருளாதார நிலைகளில் இருந்து மீட்க வேண்டிய நிலையில் இருந்தது. இதனால் புதிய இராணுவ கூட்டணியில் சேர்ந்து மோதலில் ஈடுபட முடியாத நிலையில் இந்தியா இருந்தது. எனவே இராணுவ கூட்டணியை தவிர்ப்பது இந்தியாவின் விருப்பமல்லாமல் அது கட்டாய தேவையாக இருந்தது. இப்போ அணிசேரா இயக்கத்தை பத்தி நேரு என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அது சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடனும் நட்பு ரீதியிலான உறவை பராமரிப்பது என்றார். அணிசேரா இயக்கம் 1961 என்பது என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் வெளியுறவு விவகாரங்களில் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த அணிசேரா இயக்கம். 1953 வி கிருஷ்ணமேனன் என்பவர்தான் அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை ஐநா சபையில் உரையாற்றிய போது முதலா பயன்படுத்தினார். இந்த அணிசேரா இயக்கம் 120 உறுப்பு நாடுகள், 17 பார்வையாளர் நாடுகள், 10 சர்வதேச அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஒரு அரசியல் இயக்கமாக தொடங்கப்பட்டு இது காலப்போக்கில் ஒரு பொருளாதார இயக்கமாக மாறியுள்ளது. தற்போது அணிசேரா இயக்கம் என்பது உலக பிரச்சனைகளில் ஒதுங்கி இருக்கும் நடுநிலைமை அல்ல. ஒரு பிரச்சனையில் எந்த நாட்டின் அழுத்தமும் இல்லாமல் இந்தியா சொந்தமாக முடிவெடுக்கும் சுதந்திரத்தை குறிப்பது. இப்போ அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு, யுகஸ்லேவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ, கானாவின் குவாமே நிகுருமா, இவங்கெல்லாம் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள். அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கை 1970 இருந்து தற்போது வரை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பனிப்போர் காலத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, அதாவது இந்த 1970 காலத்துல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்தோ சோவியத் ஒப்பந்தம் 1971, முதல் அணு ஆயுத சோதனை பொக்ரான் 1974, இது ரெண்டும் நடந்தது. இந்தோ சோவியத் ஒப்பந்தம் 1971 என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்தியா அணிசேரா கொள்கையில் இருந்த போதிலும் 1971 சோவியத் ரஷ்யாவுடன் 20 ஆண்டு கால அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்தியா தனது இராணுவத்தை நவீனப்படுத்தும் பெரிய திட்டத்தை தொடங்கியது. அடுத்து முதல் அணு ஆயுத சோதனை பொக்ரான் 1974. 1964 சீனா லாப்னார் என்ற இடத்தில் நடத்திய அணு ஆயுத சோதனைக்கு பதிலடியாக இந்தியா 1974 பொக்ரானில் பூமிக்கு அடியில் அணு ஆயுத சோதனை திட்டத்தை நடத்தியது. அடுத்து 1990களுக்கு பிந்தைய உலகமயமாக்கல் காலத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 1990களில் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் என்ற புதிய பொருளாதார கொள்கை உருவானது. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இந்தியா கேட் என்ற உலக பொருளாதார மன்றத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டது. இருதரப்பு, முத்தரப்பு மற்றும் பலதரப்பு சர்வதேச ஒப்பந்தங்களில் ஈடுபட்டது. புதிய பொருளாதார கொள்கைக்கு அப்புறமா வெளியுறவு கொள்கையில் புதிய வடிவங்கள் உருவாச்சு. கிழக்கு நோக்கிய கொள்கை 1992. இதன் மூலம் சீனாவுடன் இந்தியா வர்த்தக நட்புறவை வலுப்படுத்தியது. இரண்டாவது அணு ஆயுத சோதனை பொக்ரான் 1998 வெற்றிகரமாக நடத்தியது. இஸ்ரேலுடன் பாதுகாப்பு உறவு மூலம் இராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்தது. அடுத்து எரிசக்தி தூதரக உறவு அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் கையாண்டது. அமெரிக்காவின் அணு ஆயுத பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஈரான் அணுசக்தி திட்டத்திற்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக வாக்களித்தது. அடுத்து 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்தியா பல்வேறு புதிய கூட்டமைப்பில் இணைந்து செயல்பட்டது. எடுத்துக்காட்டா G20, IBSA, பிரிக்ஸ் போன்ற கூட்டமைப்பில் சேர்ந்து வெளியுறவு கொள்கையை மேலும் பலப்படுத்தியது. இந்தியா எதிர்கொள்ளும் சவால்கள். தற்போது வர இந்தியாவுக்கு சில சவாலான விஷயம் நடந்துட்டு வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து தோல்வி இல்லாமல் தக்க வைக்கணும். நாட்டின் ஆற்றல் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அது மட்டும் இல்லாம இராணுவம் அல்லாத பிற முக்கிய சவால்களும் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, பருவநிலை மாற்றம், எரிசக்தி பாதுகாப்பு, உலக வளங்களுக்கு போட்டி, உணவு மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு, உலகளாவிய பெருந்தொற்றுகள், இடம்பெயர்தல், இதெல்லாம் இந்தியாவுக்கு சவாலாவே அமையுது. அடுத்து வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்து
அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய நலனை பாதுகாத்தல், உலக அமைதியை நிலைநாட்டுதல், ஆயுத குறைப்பு செய்தல், பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல், அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல், சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம், காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம், இனப்பாகுபாடு ஆகியவற்றுக்கு எதிரான நிலைப்பாடு அடைதல். இதெல்லாம் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள். அடுத்து இந்தியாவின் அணு கொள்கையின் 2 முக்கிய கருத்துக்கள் பார்க்கலாம். முதலில் பயன்படுத்துவது இல்லை. இரண்டாவது குறைந்தபட்ச நம்பகமான தற்காப்பு திறன். இது ரெண்டும் தான் இந்திய அணு கொள்கையின் 2 முக்கிய கருத்துக்கள். அடுத்து சார்க், அதாவது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு, அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன் பத்தி பார்க்கலாம். சார்க் அப்படின்னா என்னன்னா, தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பு தான் இந்த சார்க். அதுல 8 உறுப்பு நாடுகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள், மாலத்தீவு, வங்கதேசம், பூட்டான், இலங்கை. இது தெற்காசிய நாடுகளிடையே மக்கள் நல, பொருளாதாரம், கூட்டு தன்னிறைவு ஆகியவற்றை மேம்படுத்துவதும் இப்பிராந்தியத்தின் சமூக பண்பாட்டு வளர்ச்சியை விரைவுபடுத்துவதும் இதன் நோக்கங்கள் ஆகும். அடுத்து சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில அமைஞ்சிருக்குது. இங்க பேரிடர் மேலாண்மை குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அடுத்து சார்க் அமைப்பு அதன் பிராந்தியத்திற்கு செய்தி தொடர்பு மற்றும் வானிலை தேவைகளுக்காக, அதாவது கம்யூனிகேஷன் கம் மெட்ரோலஜிக்கல் சேட்டலைட் சார்க் செயற்கைக்கோள் செலுத்தவுள்ள அமைப்பு பார்த்தோம்னா இஸ்ரோ அமைப்பு. அப்புறம் தற்கால சூழலில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் மாற்றமும் தொடர்ச்சியும் என்னென்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தற்கால சூழலில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை, ராஜதந்திரத்தையும் வளர்ச்சியையும் இணைத்தல், கிழக்கு நோக்கிய கொள்கையிலிருந்து கிழக்கு செயல்பாட்டுக்கு மாற்றம், பொருளாதார வளர்ச்சி, உலகிற்கு வழிகாட்டும் சக்தி. இதெல்லாம் ஒண்ணா பார்க்கலாம். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை. இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை அளிக்கிறது. காரணம் என்னன்னா, இந்தியா தனது பல்வேறு வளர்ச்சி இலக்குகளை அடைய அதன் சுற்றுப்புறம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னுரிமை அளிக்கிறது. அடுத்து ராஜதந்திரத்தையும் வளர்ச்சியும் இணைத்தல். இதன் மூலம் உள்நாட்டு வளர்ச்சிக்காக இந்தியா சர்வதேச கூட்டணியை பயன்படுத்தி தொழில்நுட்ப அணுகுமுறையை மேம்படுத்துதல், முதலீடுகளை திரட்டுதல், புதிய சந்தை வாய்ப்புகள் பெறுதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற வேலைகளை சாத்தியம் ஆக்குகிறது. அடுத்து கிழக்கு நோக்கிய கொள்கையிலிருந்து கிழக்கு செயல்பாட்டுக்கு மாற்றம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்துதான் தென்கிழக்கு ஆசியா தொடங்குகிறது. மியான்மர் நாடுதான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஏசியன் நாடுகளுக்கு செல்வதற்கான இந்தியாவின் இணைப்பு பாலமாக உள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பன்முனை அதிகார சமநிலையை இம்மாற்றத்தின் மூலம் உறுதி செய்கிறது. மேலும் நிலப்பரப்பு இணைப்பு, வணிகம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய 3 முக்கிய கூறுகளை அடைய இந்த மாற்றம் வழி செய்கிறது. அடுத்து பொருளாதார வளர்ச்சி. விரைவான, சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவின் முதன்மை குறிக்கோளாக விளங்குகிறது. அப்புறம் உலகிற்கு வழிகாட்டும் சக்தி. G20, ஈஸ்ட் ஏசியா சம்மிட், பிரிக்ஸ் ஆகிய கூட்டமைப்பில் உறுப்பினராக இருந்து வளர்ந்து வரும் பொருளாதார அந்தஸ்து பெற்று உலகிற்கு வழிகாட்டும் சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய வெளியுறவு கொள்கை பத்தி ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய PDF லிங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.